வீடியோவில் எப்படி வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நம்ம நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக் நீங்கள் ஃபோன் வாங்கின புதுசுல ஒரு இன்டர்நெட் ஸ்பீடும் ஒரு ஸ்பீடில் உங்கள் மொபைல் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து ஒரு ரேஞ்சில் வந்து உங்கள் மொபைலோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கும். மொபைலோட ஸ்பீட் மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டோட ஸ்பீடு அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு மொபைலை நீங்கள் யூஸ் பண்ண அதில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாஸ் வந்து சேவ் ஆகிட்டே இருக்குல்ல, அதாவது கேட்ச் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலில் எல்லா ஆப்ஸ்க்கான கேட்ச் டேட்டா வந்து கிளியர் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஆப்பாக க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ரெட்மிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே முன்னாடி ஒரு ரீசைக்கிள் பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மொபைலில் இது நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆப்பில் எவ்வளோ கேஷ் டேட்டா இருக்குன்னு காட்டும். அண்ட் அதே மாதிரி அது க்ளீனும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடும். நீங்கள் சப்போஸ் டெலிட்டோ ரீசைக்கிள் பின்னோ சம்திங் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். இப்போ நீங்கள் மற்ற ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜில் போய் தான் வந்து நீங்கள் கேஷ் டேட்டா வந்து க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜில் போய்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போனீங்கன்னா ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்டிமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்பில் இருக்க கேஷ் டேட்டாவுமே வந்து எப்படின்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இந்த கேஷ் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்புக்கு ஒரு கேஷ் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ஆப்போட பெர்ஃபார்மன்ஸும் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸுமே கிட்டத்தட்ட அஃபெக்ட் பண்ணணுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஷ் டேட்டா வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வைஃபை ரூட்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வைஃபை செட்டிங்ஸ் போய்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு அதில் வந்து ஒரு டிஎன்எஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அது பப்ளிக் டிஎன்எஸ்ஸாக மாற்றணும். நீங்கள் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணாமல் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் மொபைல் நெட்ஒர்க்ஸில் போய்ட்டு அதில் வந்து நெட்ஒர்க்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் தான் நார்மலாகவே எல்லாரும் மொபைல்லேயும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பப்ளிக் டிஎன்எஸ்ஸாக மாற்றணும். பப்ளிக் டிஎன்எஸ்ஸாக மாற்றிட்டு அதில் என்ன நம்பர் வருது நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதாவது எப்படின்னா 1.1.1.1 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரணும். இப்போ இருக்கிற இன்னைக்கு கரண்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டிஎன்எஸ் அப்படின்னா அதான் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ பப்ளிக் டிஎன்எஸ். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ரைவேட் டிஎன்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது எப்படின்னா உங்கள் மொபைலோட ஸ்பீடு, உங்கள் நெட்ஒர்க்கோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ப்ரைவேட் டிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ரேஞ்சு, அதோட ஸ்பீடு, அதோட லிமிட் எல்லாமே இவ்வளோதான், ஒரு அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. பப்ளிக் டிஎன்எஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அதில் நிறையாவே கிடைக்கும். லைக் நிறையா எஃபிஷியன்சியும் நிறையா ஸ்பீடுமே வந்து கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்போட நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லைட் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நார்மலாக இன்ஸ்டாகிராம்லேருந்து வர ஸ்பீடை விட இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா ஸ்பீடு வரும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஸ்டோரேஜ் வந்து 500-600 MB வரும். நீங்கள் ஒரு 2-3 நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 GB 2 GB கிட்ட ஸ்டோரேஜ் வரும், கேட்ச் டேட்டாலாம் சேர்த்து. இன்ஸ்டாகிராம் லைட் அவ்வளோ வராது. நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிவிட்டு 1.5 GB வருது அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி உள்ள லைக் ஒரு டெய்லி வந்து நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இந்த மாதிரி எனக்கு மீடியமாகவே, எனக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே மீடியமாகவே வந்துட்டே இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி வந்து கேஷ் டேட்டா வந்து டெய்லி டெலிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதோட லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். இப்போலாம் வந்து லைட் வெர்ஷன் வந்து நார்மல் வெர்ஷன் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் லைட் வெர்ஷன் போகிறது பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஏதாச்சும் க்ரோமில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா யூடியூபோ இல்லை ப்ளே ஸ்டோரோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ ஒன்றுனா ஓப்பனில் இருக்கப்போ ப்ளே ஸ்டோரில் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஆட்டோ அப்டேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணணும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மெத்தட் தான் சொல்லணும். ஆட்டோ அப்டேட்டில் ஆஃப் பண்ணணும். இப்போ கேலக்ஸி ஸ்டோர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆட்டோ அப்டேட் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் இருக்கும், யூடியூப்பில் ஆட்டோ பேக்கப் இருக்கும், ட்ரைவில் ஆட்டோ பேக்கப் இருக்கும். இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பேக்கப்பு, இந்த மாதிரி ஆட்டோ அப்டேட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோ டவுன்லோடு, நிறையா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வர நீங்கள் அந்த ஆப்பை பேக்ரவுண்டில் ஓட வைக்கிறப்போ எப்படின்னா உங்களுக்கு தேவையான டைமில் வந்து இன்டர்நெட் கிடைக்காம போயிடும். உங்களுக்கு வந்து அது எப்போ ஆட்டோ அப்டேட் ஆகுது, எப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகுதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவானே பின்னாடி ஆகி முடிச்சிடும். வாட்ஸ்அப்னா தெரியும், ப்ளே ஸ்டோர்னால் தெரியாது. அதுவே உள்ள ஆப்புக்குள்ளேயே வந்து பார்த்தோம் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் எந்த ஒரு டேட்டாவுமே அலோவ் பண்ணாமல் நீங்கள் ஓடினாலுமே உங்களுடைய டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அளவு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அப்போவுமே உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து குறையாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் மால்வேர்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். நீங்கள் அப்டேட்ஸ் போகிற இடத்துல அப்டேட் எப்படி நீங்கள் போவீங்க, மேனேஜ் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா அப்டேட் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிருக்க ஆப் வந்து எதுவும் உங்களுடைய டிவைஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸில் போய் இப்போ எல்லாரும் மொபைலில் ஸ்கேன்னு வந்துருச்சு. ஸோ செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து ஸ்கேன்னு போட்டிங்கன்னா மொபைலில் மால்வேர் இல்லை வைரஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதையுமே ஏற்று நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கிடைக்கும். இப்போ அதுவும் நான் வீடியோவில் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.